அவன் இருக்கவே கூடாது. சரி, அவன் போனா நான் தாண்டிட்டு போனாலும் தாண்டெல்லாம் எதிர் குச்சிருவேன். பாவாடையே தூக்காத. இதுதான் பொம்பளைங்க பிரியா பாவாடை தச்சுக்கிறீங்களா? சண்டை வந்தா தூக்கி தூக்கி ஒட்டிக்கிறதுக்கா? யார் வீட்டு குடும்பத்துக்கு நான் அடி வாங்கறதான்? நான் அப்படி பாகாத்த பாத்துட்டு செத்துட்டாங்க மகாராணியம்மா. மகாராணியம்மா செத்துட்டாங்கப்பா. யாரு அவன் என்ன சுப்புன்னு கூப்பிட்டான்? அடையம் கூ யாரா கூப்பிட்டான்? நான் கூப்பிடவே மாட்டேன் சத்தியமா. கண்ணே சுப்பு. ஏய் ஆடி சீட்டு ஆத்திரம் கொண்டு நானும் எடுத்துட்டு அடி நானே நேத்திரம் நினைத்து போச்சேன் எடியவே காலமான சாத்திர படிக்க பார்த்து தையில இந்த புத்தியாய் வருவேன் பெண்ணே பூமியை நீ தலைவி தாரா கண்ணே சுப்பி. ஏய் வாய் மூடுடா. ஏய் காவலா. மாத்திட்டோம்பா நம்ம. வாணி டியூட்டி மாத்தியாச்சு. யாரு இப்ப என்ன சுப்பு சுப்புன்னு கூப்பிட்டான்? அது அவர்தான். அந்த காரி மூஞ்சி பையனை கூப்பிட்டான். ஆமா, அவங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். நான் யாரு இப்ப? நீ உத்தரவு கொடுத்தா மூடுடா வாய. அப்புறமா பேசுறேன். இல்ல ஏய் பத்திரம் ஏத்தி வாங்கினல. ஆமா, போய் தப்பு. யார் விட்டுலீங்கடா அது? ஏய் யார் எங்க குடுக்குற? பத்திரத்தை கொடு முதல்ல. பத்திரத்தை கொடுத்தியா? கணக்கு சொல்ல நீ தானே? ஆமா. படி 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 முன்ன வந்து படி. கனகாபுரி ஆளும் கந்தசாமி எய்துவது என்னவென்றால் கனக மகாராஜன் எய்துவது என்னவென்றால் நாடு நகர் ஆன என்னதென்றால் அழுத்துமா பேர் கூப்பிடு. கனக மகாராஜன். கனக மகாராஜா எழுதுவது என்னவென்றால் 3 தரம் சொல்றான். கனக மகாராஜா வந்துச்சு. கனக மகாராஜா எழுதுவது என்னவென்றால் 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 போய் அவருக்கு என்னுடைய நாடு நகர் யானை சேனை பண்டு பண்டா உப்பு சட்டி சொல்வதெல்லாம் உண்மை சட்டி வாங்கி எல்லாம் உண்மைன்னு தானே சட்டி வாங்க. ஆமாண்டா. இதுல ஏதிக்கிட்டா ஒண்ணும் கேட்டியா? கேட்டேன். அனைத்தும் உண்மைடா. பட்றா இப்ப அரைஞ்சு போடுவோம் கோவம் வச்சுதான். எழுதுவது என்னவென்றால் நாடு நகர் ஆன சேனை பண்டு பண்டார உப்பு சட்டி வரவோடு உள்பட என்னுடைய நாடு நகர் அணிந்திருக்க ஆபரணம் உள்பட எல்லா இடத்துல சொந்தம் சுப்புதாசிக்கு சேர வேண்டும் என்று சம்மதித்து எழுதி கொடுத்த பிராம்தரி நோட்டர் பத்திரம் என்னவென்றால் இது யாருக்கு செல்லுபடி ஆகும்? உனக்கு தான் செல்லுபடி ஆகுமா? சிம்மாசனத்தினா போ. பத்திரத்தங்க கொடு. சிம்மாசனத்தை போடு. புது சிம்மாசனமா இருக்கணும். செய்யும் போதே அவலட்சணமான ஆச்சரியத்தான் செய்யறான். என்ன பண்ற?
ஆணி அடிக்காத விட்டானங்காட்டி நீ உட்காரும் போது விரிஞ்சு வீசு. வீந்துருங்க ஆணி அடிக்கிறியா? ஆடுபாடுக்கு உட்கார மாட்டியா? இரு. டேய் என்ன அப்படி வாசம் பார்த்தியா? எங்காத்த தொடச்சான் பன்னீர் போட்டு நல்லா தொடி. எங்க இருந்து வருது பன்னீர்? எங்க இருந்து? டேய் இந்த பன்னீர் எங்க இருந்து வருது? என்னத்துக்குமா சொல்றேன்? குண்டூர்ல இருந்து கொயா வயா புது பன்னீர் உனக்கு தான் தெளிக்கிறேன். சூரியன் பார்க்காத தண்ணி. ஆமாமா, அது நீ உக்காந்துன்னா 3 வருஷத்துக்கு மாறாது. போதும் 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 வாசல். சரி அவன் அவன் அப்படி கூட்டணும். யாரா என்ன சுப்புன்னு கூட அவன் முன்னாடி வர சொல்லு. சுப்பனு கூட்டாலுமே வாப்பா. ஏய் நீ வந்து மந்திரி என் பக்கத்திலே இருக்கணும். கனக மகாராஜன் கனக மகாராஜன் கனக மகாராஜன். வாடா முன்னாடி. நீ அத்தை சொல்லு. வாடானா ஆள மூஞ்ச பாக்க எப்படி பாரு. பரவாண்டி இரியே. கண்ணு நீ உட்காரு. கண்ணு மேல குத்திருவும் சொல்லு அவனை. ஏய் கேட்றா கேட்றா அவனுக்கு என்னடா குறன்னு கேட்றா. என்ன குறை உனக்கு? என்ன குறையா? என் மனைவிக்கு உத்தரவு கொடுத்தால் சுடுகாடு சென்று அவளை எரித்து விட்டு வருகிறார். யாருடைய வார்த்தையை கேட்டு கோர்த்திட்டானா? யாரு உன்னுடைய வார்த்தை தான். முதல்லத்தெல்லாம் வாங்கு. என்னுடைய வார்த்தையை கேட்டு கொளுத்திட்டானா? இல்ல என்ன ஏய் சொன்னாதான் இந்த சிங்கத்துக்கு இப்ப இந்த ஆடை குத்துக்கிட்டு யாரு? நீதான். இந்த ஆடெல்லாம் உருவிட்டா அது சிங்கம் ஆயிடும். உருவு மொத்தம் ஏன் வீட்டு பொருள். இந்த மணிமா மகுடம் இந்த ஆடை ஆவணம் செங்கோல் மொத்தத்தையும் உருவி ஒட்டு துணிலாம் உருவே. நான் ஏன் பண்ணுவேன்? நான் வானா வானான்னு சொல்றேன். வானாயா அங்கே வீட்டுக்குது. வீட்டை போய் பாத்துக்கன்னு சொன்ன கேட்டியா? இது தாண்டா பந்தாட்டங்குது பஞ்சாட்டங்குது. 3 மரக்கா மஞ்சா பூச்சி வச்சுட்டுக்குது. கால இங்க போடாத. கால ஆட்டத்தை பத்தியா? பொம்நாட்டிய வந்து கூப்பிட்டு அவரு மகாராஜா. அவரு வானான்னு சொன்னா கேக்குறே நீ? வானான்னா கேட்கணும். ஆம்பளை பத்திரத்துல எழுதியபடி அனைத்தும் எனக்கு சொந்தம். உப்புச்சட்டி வரவாடு. 2 தௌடியா? யார சொல்ற? இல்ல அங்க சொல்றேன். உள்ள 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 உள்ள. அதான பார்த்தேன். நம்ம யாரு? நம்மளுக்கான கனகாமரி தேசத்துக்கு மகாராணி. வசிய பொருளுக்கு எனக்கு தெரியாதம்மா. நான் அப்பயே சொன்னா மகாராஜா வானா பீய சொன்னமா வாய பக்கமான்னு போயாடு. போனா என்னன்னா அவங்க சொல்லுவாளோ. ஒட்டு துணி இல்லாம ஆகணும். ஒட்டு துணி அவங்க நிர்மாண தடை வந்து காமி. என்னது நிர்மாண தடவா? சரி இரு, பேண்ட் கைட்டி ஆகணுமா? ஏய் சீக்கிரமாடா. கமலி உக்காரி தௌடியா சொம்மா. யார சொல்லின்னு போற? இல்ல அங்க அதான பார்த்தேன். அதான என்னன்னு சொல்றியான்னு பார்த்தேன். நீ என்ன பத்தினி ஆச்சு? உனக்காக தானே 10 மாய போயிடுச்சு. அதான பார்த்தேன். ஏய் ஒட்டு துணி இல்லாம ஆகணும். ஆவுத்திட்டியா? ஆடை இல்லாம இருக்கிறானா? ஒட்டு கை காடு வாய மூட சொல்லு, சூத்த மூட சொல்லு. சொல்றா. நான் அந்த ஆளு மகாராஜா. நான் எப்படி சொல்லு? சொல்லு. ஏய் இப்படி முன்ன வந்து நில்றா. ஐயோ அவன் பேர் என்னடா? அவன் பேர் என்ன? கனக மகாராஜா. கனக மகாராஜா இப்படி முன்ன நில்றா. வா கை கட்டிடா வாய மூடுறா. சூத்த மூட சொல்ற ஒரு கையில. அவனா காரி விழுவாடா சாமி. நான் திருட்டம்மா விஷயம் இதுன்னு தெரியாதப்பா. பத்திரத்தில் எழுதியபடி இவனுடைய நாடு நகர் ஆன சடை பண்டு பண்டர உப்பு சட்டி வரவாடு அனைத்தும் எனக்கு சொந்தமாகிடுச்சு. இறந்த இவனுடைய மனைவி இவன் மண்டாட்டி யாருக்கு சொந்தம்? அவருக்கு தான். எனக்கு சொந்தமா? இல்ல நீ இந்த நாட்டுக்கு யாரோ நீ ஒரு டுபாகூரு. ஏய் நீ இப்படிதான் பேசுவ. முதல்ல இந்த மணிமாவோட சுட்டு நீ டுபாகூர் தான் சொல்லுவ. நீ அவன் கண்ணதுக்கு தான் மணிமாவோட சுட்டணும். ஏய்
என்னடா பண்ற? ஐபி இருங்குது. போடுறான் மாலை. அவன் கங்கால பையனை வச்சுக்கிறேன் இரு. ஏய் ஏண்டா மணிமா முடி சொல்றேன். ஏய் மூச்சு வரும் செத்து போட போறேன். நீ வாங்க போற. டேய் டேய் மணிமா முடியா? டேய் மணி மாமாவோட சூட்டி செங்கோ. அட இருமா, நான் பின்ன அதுக்கு சூட்ட மாட்டேன்னா எப்படி எனக்கு தெரியாது. கரெக்டா பார்த்து சூட்டு. அதுக்கு முன்ன ராஜபாடியில நான் தானே எல்லாருக்கும் சூட்டுவேன். 32 மேல வாத்தியம். ஆமா தாம் தாம். நல்லா பாத்துங்க, மணிமா முடி சூட்டு தெரிஞ்சு. டேய் ஏன் மூஞ்சி தெரியாம இருக்குதா? டேய் காரி முஞ்சவனே. சரி, பின்னால முன்ன வச்சுக்கிறேன் மாதிரியா கண்ணாடியா. 32 மேல வாத்தி அடிங்கடானா. என்ன மேல தடிக்கிறீங்க? மஞ்சா தண்ணி மூலம். இது எத்தனாவது மேல? 33 32 ஏற்கனவே அடிச்சுங்கிற போன்னு சேர்த்துட்டோம் உனக்கு. எனக்கு 33வது மேலமா? ஆமா. சரி சரி நல்லா சூட்டு. ராஜ மேலம். காட்டுறாயா செங்கோல் எத்தனுமா குடு. எப்படி இருக்குது இப்ப பாக்கத்துக்கா? சுடுகாட்டுல மயான கொள்ளக்காரி மெரிக்கு பாரு. மயான கொள்ளக்காரியா? மயான காலி ஆட்டம் படம் தோன்ற மேற்கருத்து. இப்ப நீ வையா போறோம்னு சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். இப்ப நாட்டுக்கு மகாராணி மகாராணி நான் தான். நல்லா இருக்குது, நல்லா அருமையா இருக்குமா. நான் ஆட்சி புரிந்தா எப்படி இருக்கும்? எனக்கு கூட ஒரு நாடு காமிச்சு வாங்கி கூட. வாங்கி தரேன். சரியா இரு, அவனை முடிச்சிட்டு வந்து உனக்கு வாங்கி தரேன். டேய் இங்க வாடங்க. இறந்த இவனுடைய மனைவி யாருக்கு சொந்தம்? ஏய் ஏய் உன் மனைவி யார்கிட்ட சொந்தம்? நான் யாருக்கு சொந்தம்? நீ அவருக்கு தான். பொங்கி போன அப்படியே நாட்டுக்கு மகாராணி அவனுக்கு எப்படி சொந்தமாவா? ஏய் நான் சொல்றது கேளு. இவனுடைய மனைவி இவனுக்கு சொந்தம். நான் வந்து இவனோடு இணைந்திருக்கும் பொழுது நானும் இவனும் ஒன்னா இருக்கும் பொழுது இவன் கட்டிய மனைவியின் மீது ஒரு தப்பு சொன்னா இவன் நாட்டுக்கு மகாராஜா என்ன பண்ணணும்? நாட்டுக்கு மகாராஜா நல்ல முடிவை எடுத்து சிந்திக்கணும், ஆலோசனை பண்ணணும், தீர விசாரிக்கணும், எல்லாருடைய கருத்தும் கேட்கணும், பிறகுதான் தண்டனை கொடுக்கணும். அவள் மீது உண்மை தன்மை ஆராய்ந்து பார்த்தானா? இல்லையம்மா. என்னுடைய வார்த்தையை கேட்டு கட்டிய மனைவி என்று பாராமல் அடித்து கொன்று விட்டான். நானும் சொல்லிக்கிட்டாங்க. அடித்து கொன்று விட்டான். இவனா கூட சேர்ந்து குடும்பம் பண்ணா நாளை ஒரு காலத்துல என்னை விட அழகான பெண் இவனிடத்துல ஆடி பாடி விளையாடி இவனை மழக்கி என்னிடத்துல இருக்கிற பொருள் எல்லாம் எழுதி அந்த பொண்ணுகிட்ட குடுத்துட்டு அவளை அடிச்சு சாவச்சு மாதிரி என்னை அடிச்சு சாவச்சுட்டானா? நம்பிக்கை இல்லாத வாய்க்கா தானே போச்சு. இப்போ அவளுக்கு வந்த நிலைமை உனக்கு வந்துடும். அந்த நிலைமையே வரக்கூடாது. சரி, இவனுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும். எவனுமே இனிமேட்டுக்கு இவனை மாரி தப்பே பண்ணக்கூடாது நாட்டுல. நான் கூட நல்ல வேண்டாப்பா சமாஷா. கூத்தியா பின்னாடி எல்லாம் எவன் போறானோ அவனுக்கெல்லாம் இவன் தான் ஒரு பாடம். நல்ல காலமா நீ சொன்ன. இவனுக்கு எப்படி தண்டனை கொடுங்க தெரியுமா? ஆடை இல்லாம இருக்க பாத்தியா? கந்த கோணி தந்து கட்டு. கோணி போய் எடுத்தாப்பா. மேரி மனம் இறக்கும் யாருக்கு? அவன் அந்த கைத்த மட்டும் கட்டுறா, அவனுக்கு சீரமா கட்டுறா, வாய முறை. என்னப்பா கவுரா? எங்கடா கற? யாருக்கு கட்டுற நீ? யாரு கட்ட சொன்ன? ஏய் நானே போட்டு துணி இல்லாம கறேன். ஆமா உங்க எல்லாமே கீதே. ஏய் எனக்குல. ஏய் அவன் வைக்கறான் பாரு. கங்கால காரி முஞ்ச பையன், கை சூட்ட பையன். என்ன நீ இவ்வளா கூட சேர்ந்து அடிச்சு இல்ல? இங்க உனக்கு ஏதோ நான் புண்ணியமா போதுறான்னு நிர்மாண்டாட போகக்கூடாது. காட்சி அவனுக்கு கட்டு. மகாராஜா. ஏய் நல்ல காலம். மகாராஜானும் வாய் மேலே குத்தி விடுவேன். கனக மகாராஜன்னு சொல்லு. கனக மகாராஜா அப்படின்னு சொல்லு. சரி கட்டிட்டியாடா? அப்பயே சொன்னேன் வானாயா இந்த மாதிரி பொருள் வீட்டுக்குது நாடு நகர்லாம் இருக்கட்டும் வச்சுக்கன்னு சொன்னேன். ஜாஸ்தியா கூட போறவனுக்கெல்லாம் அந்த துணி தான் கட்டுவாங்க கடைசியில.
புரியல. கப்பாட்டில கை சாட 5 கிலோ மஞ்சாவை பூச்சி அனுச்சுன்னு பாத்துட்டு யார சொல்ற? யார சொல்ற? அந்த கசமால டேய் இவனுடைய மனைவி எரிக்கணும்னாக்கா இது யார் நாடு? உந்து நம்மளுது எட்டு நாடு. இங்கதான் எதனா பிச்சை கட்டி எடுத்துமா சுடுகாட்டு அங்கதான் பச்சை ஆகணும். கைத்தா விட்டு மலையை அடிப்பேன். இந்த கனகமாபுரி தேசத்திலே இவன் பிச்சை எடுக்க கூடாது. இவனுடைய மனைவியும் நம்ம நாட்டுல எரிக்க கூடாது. பின்னே அங்க எடுத்து மாட்டோம். இந்த நாட்டுக்கு அப்புறம் அயல் நடக்குது பாத்தியா? அது வரைக்கும் இவன் மனைவி இவன் தூக்கிட்டு போனோம். வண்டியில கண்டியில ஏத்தி கூட பாருங்க. இவனுடைய கரத்தால தூக்கி சென்று பணத்துக்கு என்ன பணத்துன்னு கேக்குறியா? ஏமா சாவுல சாவனாக்கா வந்து அது இதுன்னு அவன் காசு முட்டை காசுன்னு நிறைய செலவாகுமா குறி காசுன்னு குத்துற சொல்றியா? குடுத்தான்னு போட்டோம். ஏதோ காதலிச்ச பாவத்துக்கு. ஆமா வேற என்ன பண்ண எழுதி கொடுத்தானே. ஆமா டேய் அதான் சொல்றேன். சல்லி காசு கொடுக்க மாட்டேன். இதான் இவனுக்கு தண்டனையே. சரி விடு இவங்க நாட்டுல எடுத்துக்கிட்டா எந்த சக்கால்ட்டி பொண்ணா போட்டாலும் அவளை கும்மிடுவான். அவளை ஒரே ஒத்து கூட காசு போடக்கூடாது. உங்க நாட்டு மக்களும் எடுக்கக்கூடாதா? நம்ம நாட்டிலேயே அவன் பிச்சை எடுக்க கூடாது. அயல் நாட்டுல பிச்சை எடுத்து அதுல இருந்து வரக்கூடிய கட்ட காசு முட்டை காசு கொடுத்து அந்த நாட்டுல தான் இவன் மனைவி எரிக்கணும். நல்ல காண்டா சாமி. நானே என் பெரிய பாட்டி வச்சு 3 வருஷமா இப்படித்தான் அப்படி இப்ப கண் அடிச்சிருந்தேன். ஏன்ச்சுவா இது எல்லாம் எதுக்கு தெரியுமா? எதுக்கு? யார் ஒருவன் கட்டிய மனைவி விட்டு கூத்தியாக்கிட்டு போறானோ உன்ன மாரி இல்ல என்ன மாதிரி இல்ல என்ன சொல்லிடு மோத. நாட்டில எவன் ஒரு கட்டிய மனைவியை விட்டு கண்ட பெண் சுகத்திற்காக வேற ஒருத்திக்கிட்டு போறான் பாத்தியா? முண்டானி புடிச்சுக்கின்னு அப்படியே பின்னாடியே வரான் பாரு. அவனுக்கெல்லாம் கடைசியில டேய் நான் பிச்சை எடுக்கணும் என்ன பண்றது? என்ன பாத்துருவோமே கையில பிச்சை காட்ட கொடுப்பாங்களா? கையில தர மாட்டாங்க. நம்ம நாட்டுல உடஞ்ச திருவோடு எத்தனை பேர் எத்தனை கரத்துல கொடு. இது வந்து போடுங்கம்மா. நான் இப்ப பிச்சை எடுக்கிறேன். நீ வச்சுக்கிறேன் தான் அந்த பாப்பா வந்து புடிச்சு போகுது. பிளான் பண்றீங்க நீங்க எல்லாம். நாங்க என்ன பண்றது? நீ யாருகிட்ட கூட கொடுத்துக்கோ. இது திருவாடு. அப்படியே வச்சு உக்காரு. இந்த திருவாடு தான் வந்து கூத்தியாக்கிட்ட போறவனுக்கெல்லாம் இந்த திருவாடு தான் கரத்துல மிஞ்சம். இது யாருக்கு தெரியுமா? நீ குத்துறியா அவன்கிட்ட? நீ குடு. நீ குடுக்க மாட்டியா? நான் கூட கூடாது. எப்படா கையில கொடுக்கணும் பாத்தியா? எப்படா இந்த திருவாட்டுல தான் அவன் பிச்சை எடுக்கணும். கண்ணே மணியான்னு சொன்னாரு அப்பா. கண்ணு மணின்னா கண்ணு மேலே குத்தி விடுவேன். இனிமேட்டுக்கு அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. போய் வரையாடா. இது எல்லாம் அந்த மக்கள்கிட்ட எடுத்து சொல்லு. சொல்றேன் போ. நம்ம மாரி பொண்ணு இருந்தா இப்ப போய்மா மைய. இதுக்கு மேல 6 மைய நான் 12 மைய போய்யும். அதான் அந்த அந்த சகாதிட்டு போய் சொல்லு. யாருடா? கனக மகாராஜா எடுக்கக்கூடிய வெங்கல பாத்திரம் பாத்தீங்களா? இந்த நாட்டு மன்னன் ஒரு பெண்ணுக்காக ஆசைப்பட்டு தன்னுடைய நாடு நகரத்தை எல்லாம் எழுதி கொடுத்து ஆசைப்பட்டு தன்னுடைய மனைவியை அடித்து அண்ணாவளுடைய வார்த்தையை கேட்டு சொந்த மனைவியை அடித்து கொன்று விட்டார். அந்த அம்மானுடைய உத்தரவு இந்த நாடு நகரம் எல்லாம் வந்து போடுங்க வந்து போடுங்க. அதனால வந்து இந்த மன்னனுக்கே இந்த மாதிரி நிலைமை இருக்குது என்றால் அயல் நாட்டுல சென்று தன்னுடைய மனைவியை எரிப்பதற்கு கூட ஜல்லி காசு கிடையாது. அதனால் அவரவர்களுடைய கரத்திலே இருக்கக்கூடிய காசை கொண்டு வந்து போட்டு மன்னனை பார்த்து அனைத்து மக்களும் திருந்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.
மதிமாதா போனடிதா